மூன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் மற்றும் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பலரும் பொருளாதார ரீதியில திணறுவதா சொல்லப்படுது. தாவேக வேட்பாளர்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுலதான் பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கான ஆட்கள் இருக்கிறாங்க. குறிப்பா ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், சேலம் பார்த்திபன், ரேவந்த் சரண், புஷி ஆனந்த், மரிய வில்சன் உட்பட ஒரு சிலர் மட்டும்தான் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க. 234 தொகுதியில பல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் பொருளாதார ரீதியா நலிவடைந்தவங்களா தான் இருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாடு முழுவதும் தாவேகா தனித்து போட்டியிடுவதால ஒவ்வொரு தொகுதிக்கும் பிரச்சாரம் பண்ண போறதுக்கு பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்த தாவேகா வேட்பாளர்கள் திணறுவதா சொல்லப்படுது. குறிப்பா மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த கட்சியோட தலைமை சில கோடிகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒதுக்கும். அதுபோக அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் பொருளாதார ரீதியா வலுவா இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் எலெக்ஷன் டைம்ல செலவு பண்றதுக்கு ரொம்பவே எளிமையா இருக்கும். ஆனா பல மாதங்களுக்கு முன்பாகவே பூத் கமிட்டி நிர்வாகிகள் முழுமையா நியமிக்கணும்னு விஜய் ஆர்டர் போட்டாலும் பல இடங்கள்ல பூத் கமிட்டி நிர்வாகிகள் போட முடியாம தமிழக வெற்றி கழகம் திணறுவதா சொல்லப்படுது. ஆனா இப்போ ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் இருக்கக்கூடிய பூத் பொறுப்பாளர்களுக்கு முறையா பணம் தலைமையிலிருந்து போய் சேரலன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சில கோடிகளை தலைமை மாவட்ட செயலாளருக்கு கொடுக்கும். அவங்க ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், பூத் கமிட்டி நிர்வாகிகள்னு பலருக்கும் தேர்தல் வேலையை செய்யறதுக்கு பணத்தை கொடுப்பாங்க. ஆனா இது எதுவுமே இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேக வேட்பாளர்கள் திணறிக்கிட்டு வராங்களாம். இதனிடையே விஜய் பரப்புரைக்கு வரும்போது தன்னார்வலர்கள் என்று சொல்லி பலரும் பரப்புரையில ஈடுபடுவதை பார்க்க முடியுது. அவங்களும் சில நேரங்கள்ல பணம் கேட்கறதுனால தலையை பிச்சுக்கிறாங்களாம் தாவேக வேட்பாளர்கள். விஜய் வருகையை பார்ப்பதற்கு தன்னெழுச்சியா இளைஞர்கள் கூட்டம் கூடினாலும் ஒரு சில இடங்கள்ல QR கோடு மூலமா பணம் செலுத்தி அவர்கள் தொண்டர்களை அழைச்சிட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அவர்களுக்கு பணம் கொடுக்கறதுலயும் ஒரு சில குளறுபடிகள் இருக்கிறதாகவும் பணம் கொடுக்க முடியாமல் போறதாகவும் வேட்பாளர்கள் திணறாங்களாம். இந்த நிலையில தான் தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு சில பகுதிகளில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை மாற்று கட்சிகள் விலைக்கு வாங்கினாலும் ஆச்சரியத்திற்கு இல்லைன்னு சொல்றாங்க. 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடுறதா தாவேகா அறிவிச்சு வேட்பாளர்களை நிறுத்தினாலும் இந்த மாதிரியான பிரஷர் எல்லாம் விஜய் எப்படி சமாளிக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.